நித்யானந்தம். இந்த காணொளியில் அமெரிக்காவின் பிரபல ஜோதிடர் புளோரன்ஸின் தீர்க்க தரிசனம் எவ்வாறு பகவான் நித்யானந்த பரமஹம்சர் அவர்களின் வாழ்க்கையோடு பொருந்துகிறது என்பதை பார்க்கும். இந்த புளோரன்ஸின் அமெரிக்காவை சார்ந்த பிரபலமான ஜோதிடர் பலமுறை பாரத நாட்டை பற்றி தி ஃபால் ஆஃப் சென்சேஷனல் கல்ச்சர் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 2000 நெருங்கும் போது இயற்கையின் சமநிலை மோசமடையும் என்று எழுதியுள்ளார். மேலும் மக்களிடையே ஆக்ரோஷம் மற்றும் தவறான நடத்தை உச்சத்தில் இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் பதற்றம், அமைதியின்மை இருக்கும். அதிருப்தி அதிகரித்து பரஸ்பர பகை அதிகரிக்கும். சுற்றிலும் வன்முறை, கூச்சல், சண்டை நிறைந்த சூழல் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருந்து தோன்றும் ஒரு புதிய சித்தாந்தம், அதாவது ஞானம், இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அந்த ஞானம் சகோதரத்துவத்தின் முக்கியத்தை அறிவியல் பூர்வமாக விளக்கும். ஆன்மீகமும் அறிவியலும் விரோதியில்லை என்பதை உணர்த்தும். ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை எல்லாரும் முன் வெளிப்படுத்தும். அந்த ஞானத்தால் நடுத்தர வர்க்கத்தின் பெரிதும் ஈர்க்கப்படுவார்கள். இவர்கள் எல்லா பிரிவினரையும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க தூண்டுவார்கள். இந்த சித்தாந்தம் உலகில் அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சிந்தனை பிறப்பித்த மகான் இந்தியாவில் பிறந்திருப்பதை எனது 6வது அறிவின் சக்தியால் உணர்கிறேன். அந்த மகானின் ஆற்றல் மிக்க சக்தி அனைவரையும் வியக்க வைக்கும். அவர் சித்தாந்தம் சரிந்து வரும் ஆன்மீகத்தை மீண்டும் உயர்த்தும். சுற்றிலும் ஆன்மீக சூழல் இருக்கும். அந்த மகானின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் உலக நன்மைக்காக மேற்கை நோக்கி செல்வார்கள். படிப்படியாக ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகள் இது பரவும். உலகமே இந்த சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பாதங்கள் செல்லும் வழியில் செல்லும். மேற்கத்திய நாட்டு மக்கள் அவரை இயேசுவாகவும் முஸ்லிம்காகவும் அவரை உண்மையான வழிகாட்டி என்றும், ஆசிய நாட்டு மக்கள் அவரை கடவுளின் அவதாரமாக காண்பார்கள். அதாவது எல்லா மக்களும் அவரை ஒன்றா பார்ப்பாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தன் அந்த வேறுபாடெல்லாம் எல்லாரும் அவர் கடவுள் என்ற இதில் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மகானின் சிந்தனையால் அறிவு புரட்சி நடக்கும். எல்லாருடைய சிந்தனைகள் மாறும். அவருடைய மனதில் இறைவன் மீது பக்தியும் நம்பிக்கையும் மலரும். புளோரன்ஸின் கணிப்புப்படி அந்த மகான் பாரதத்தில் பிறந்து விட்டார். தனது மற்றொரு புத்தகம் கோல்டன் லைட் ஆஃப் நியூ எரா நூலில் எழுது கீழ்வருமாறு கூறப்படுகிறது. நான் தியானம் செய்யும் போதெல்லாம் அடிக்கடி ஒரு மகானை காண்கிறேன். அவர் வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் ஒளி அவர் நெற்றியில் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மகான் தனது ஞானத்தின் வலிமையாலும் நல்ல குணம் கொண்ட சீடர்களாலும் உலகம் முழுவதும் புதிய ஞான ஒளி பரப்புவதை நான் காண்கிறேன். அந்த மகானின் சக்தி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் இயற்கை மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் உள்ளது. அதாவது பஞ்சபூத சக்திகள், அது மாதிரி இயற்கையில் இருக்கிற நிகழ்வுகளே மாற்றங்கள் அவர்கள் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கார்கள். அவர் தனது காரியங்களை விஞ்ஞான முறையில் செய்வார். அவருடைய அருளாலும் முயற்சியாலும் நாகரிகத்தில் புதிய விழிப்புணர்வு வரும். உலக மக்கள் அனைவரிடமே ஒரு புதிய சிந்தனை எழும். ஆட்சியாளர்களின் தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தும் மக்கள் சக்தியின் ஒரு புதிய வடிவம் உருவாகும். உலக புகழ்பெற்ற மணலர் மற்றும் இப்ரானி டாக்டர் மோரி பென்ஸ்டின் புளோரன்ஸில் ஒரு நல்ல நண்பர் ஆவார். ஒரு முறை புளோரன்ஸில் அவர் கூறினார், டாக்டர், அதிகாரமுகம் கொண்ட அரசியல்வாதிகளை விட உங்களை போன்ற சமூக சேவைகளின் பேச்சு சமுதாயம் கவனமாக கேட்கும் காலம் விரைந்து நெருங்குகிறது. 21ஆம் நூற்றாண்டு வரும்போது ஒரு புதிய ஞான உலகம் முழுவதையும் ஈர்க்கும். ஒவ்வொரு தேசத்தின் நல்ல குணம் கொண்ட சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கும் தவறான நம்பிக்கைகள் மாறும். இந்த ஞானம் இந்தியாவிலிருந்து தான் தொடங்கும். பிறகு அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவும். நான் அந்த புண்ணிய பூமியில் ஒரு உயர்ந்த மகானை காண்கிறேன். அவருடைய சக்தி மிக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. மனிதன் உறக்கத்தில் உறங்கும் மனிதனை தட்டி எழுப்பி தெய்வத்தை நோக்கி திருப்பி பூமியை சொர்க்கமாக அந்த மகான் இரவும் பகலமும் ஆக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1964 ஒரு பத்திரிகையாளர் புளோரன்ஸிடம் உலகத்தின் எதிர்காலத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த புளோரன்ஸ் 1970 தொடக்கத்தில் தலைகீழான மாற்றங்கள் வரும் என்றார்.
மேலும் 1979 to 80க்கு பிறகு நியூ ஜெர்சி மற்றும் ஐரோப்பின் சில பகுதிகள் மற்றும் ஆசியன் பல தேசங்களும் பூகம்பத்தில் நிலைக்குலையும், சில பகுதியில் நீரில் மூழ்கும். 3ஆம் உலகப் போரின் தீவிரம் எல்லோர் மனதிலும் பதிந்து பொறுத்த தயாராகிவிடுங்கள். 3ஆம் உலகப் போர் வரத்தக்க சாத்தியங்கள் நிறைய அப்பயே சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரத நாட்டின் தலைவர் தன் திறமையாலும் அறிவாலும் 3ஆம் உலகப் போரை தடுப்பதில் வெற்றி பெறுவார். 3ஆம் உலகப் போர் தொடங்கும் பொழுது பாரதத்தின் ஆட்சி அதிகாரம் ஆன்மீக மனிதர்களிடம் இருக்கும். எனவே அவர்களின் செல்வாக்கள் உலகப் போர் தவிர்க்கப்படும். அந்த ஆட்சியாளர்கள் ஒரு மகானின் ஆற்றல் மிக்க புரட்சியான சித்தாந்தத்தில் ஈர்க்கப்படுகின்றன. சில பத்திரிகையாளர்கள் அவரிடம் எதிர்காலத்தை எப்படி பார்க்க முடிகிறது என்று கேட்டார்கள். காணாமல் போனவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடிகிறது என்று கேட்டார்கள். அதுக்கு புலோரன்ஸ் சொன்னார், அது எப்படி சாத்தியமாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவிலிருந்து ஒரு ஒளி தோன்றும். இந்த ஒளி இதுவரை மர்மமாக இருந்த தெய்வீக சக்தியை பற்றிய விவரங்களை எல்லாம் உலகம் முழுவதும் தெரிவிக்கும். இந்த ஒளி ஒரு தெய்வீக மகான் மூலம் உலகம் முழுவதும் பரவும். அவர் அனைவரையும் சத்தியத்தின் பாதையில் செல்ல தூண்டுவார். ஒரு புதிய ஞானத்தின் ஒளி உலகம் முழுவதும் பரவும். நான் தியானத்தில் இருக்கும்போது அந்த தெய்வீக மகானை அடிக்கடி பார்க்கிறேன். புலோரன்ஸ் பலமுறை இந்த மகானை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத அவருடைய குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்படி புலோரன்ஸ் அம்மா சொன்ன எல்லா விஷயங்களும் புரிந்த மகான் யாருன்னு பார்த்தா அது நம்முடைய எஸ்பிஎச் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தான். அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் பொருந்தி அதற்கு மேலும் அவர் இருக்கிற இன்றைக்கே பார்த்தா சனாதனத்துக்கு உலகம் முழுக்க அவருடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். பல கோயில்கள், பல பக்தர்கள், மில்லியன்ஸ் பண்ண பக்தர்கள், இந்து தர்ம கொள்கைகள், மித் என்று சொல்லப்பட்ட இந்து சமூகத்தில் சொல்ல பல விஷயங்கள் நிதர்சனமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துள்ளார். தேடையெல்லாம் சிவனுக்கு மட்டும் மற்ற யாரும் நினைத்து போல தேடை ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு யாரும் பண்ணலாம் அப்படின்ற முறையில் தேடை நிறைய பேர் அவக்கின்படி தேடையில் படிக்கிறாங்க. அப்போ சாத்தியமற்ற விஷயங்கள் நம்ம இது கதை கட்டுக்கதை நினைத்த விஷயங்கள்லாம் பல விஷயங்களை அவர் நிரூபணப்படுத்துகிறார். இது மாதிரி பல விஷயங்கள் வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்றும் நம்முடைய தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அவருடைய தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன எல்லாம் என்று மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வகையில் எல்லாருக்கும் விளக்கி வருகிறார். இந்த அம்மா சொன்ன முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த, அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் திறன் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சாமிஜி ஜஸ்ட் லைக் பல முறை பண்ணியிருக்காரு. அவர் கற்றுக் கொடுத்த குருகுல சன்ஸே அதுவும் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு முறை சன்ரைஸை டிலே பண்ணிக்கிறாரு. பல முறை மலையை கட்டுப்படுத்தியிருக்காரு. சூறாவளியை திசை திருப்பியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களை இயற்கையை சாமியை கட்டுப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த விஷயமும் பொருந்தது. ஞான ஒளியை கொடுக்கறதோடு இல்லாமல் அது உணர்வுபூர்வமாக அனுபவமாக உணர்ச்சியற ஞானம் என்றால் என்ன, அதனுடைய அனுபவம் என்ன, அந்த அனுபூதியாக மக்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் கொடுக்க செய்கிறார். அப்போது அவங்க சொன்ன எல்லா பாதையில் ஒரு ஞானம் என்றால் என்ன, அதை பெற்று அது அனுபவம் எப்படி பெறுவது, அதனால் ஞானத்தின் மலர்ந்த இனத்தின் எப்படி உருவாக்குற பல விஷயங்களை சாமிஜி நமக்கு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுறார் வேலையில். இதற்கு மேலும் பார்த்தா உலகத் தலைவரோட பேசுறது, அப்பப்போ உலக சமாதானத்துக்கு ஃபீஸ்க்கு யூனோட பேசுறது, கைலாச பாலிஸ் உலகம் முழுவதும் சொல்லி எப்படி பீஸ்ஃபுல் லிவ் பீயிங் மனிதன் வாழ்வதற்கு, இந்த எர்த்து பல நாள் நீடித்து இருப்பதற்கு, சண்டை சச்சரவு வாழ்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது வழிவகுக்கும் என்று இவங்க ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் பல மக்களிடையே போதிச்சிருக்காரு. இதனால் ஆல்ரெடி சமாதானம் என்ற பீஸ்ஃபுல் என்ற ஈவன் யூஎஸும் பார்த்துட்டு இருக்கு. எல்லாரும் அமைதி நோக்கி திரும்புறதுக்கு சாமியுடைய கருத்துக்களும் கைலாசனுடைய கொள்கைகளும் ஸ்ட்ராங்காக வழிவகுக்குது. இது புலோரன்ஸ் அம்மையார் எப்பயோ சொல்லியிருக்காங்க. இந்த காணொளி காட்டமைக்கு நன்றி.